மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று கண்டு தேவன் அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி மண்ணிலே மனிதனை தம்முடைய சாயலாக படைத்த கர்த்தர் அவனுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணி அவன் விலாவில் எலும்பிலே ஒன்றை எடுத்து அந்த எலும்பை கொண்டு பெண்ணை உருவாக்கி அவனிடத்தில் கொண்டு வந்தார். மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் அவள் மனுஷி என்று ஏவாள் என்று பெயரிடப்பட்டாள். மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லது என்ற கர்த்தர் அவள் இருவரும் இணைந்திருக்கும்படியாக கட்டளையிட்டார். மனுஷனை நிலத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அவன் நிலத்தை பண்படுத்தும்படியாக அவன் போயிருந்த வேளையிலே ஏவாள் ஓய்வெடுத்து கொண்டிருந்திருக்க வேண்டும். அப்பொழுது சர்ப்பம் வழியாக சாத்தான் அவரிடத்திலே வந்து பேசுகிறான். தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளை நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று ஒரு கேள்வியை கேட்டவுடன், நடுவிலே இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை தவிர எல்லாவற்றையும் புசிக்கலாம் என்று கர்த்தர் சொன்னார். அதை தொடவோ அதை புசிக்கவோ கூடாது, அதை புசிக்கும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர் என்று கர்த்தர் சொன்னார் என்று ஏவாள் கேட்ட கேள்விக்கு அதிகமான பதிலை கொடுத்தாள். அப்பொழுது சர்ப்பம் சொன்னது, நீங்கள் அதை புசியுங்கள், நீங்கள் சாவதில்லை, நீங்கள் அதை புசித்தால் தேவனைப் போல மாறிவிடுவீர்கள் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய பொய்யை, மரணம் போவதை மறைத்து வெளிப்படுத்தின பொழுது ஏவாள் அந்த பழத்தை பார்த்தாள். இப்பொழுது அது புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் அது இச்சிக்கப்படத்தக்கதுமாய் இருப்பதாக கண்டு அவள் அதை பறித்து புசித்தாள், கணவனுக்கும் கொடுத்தாள். அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. தாங்கள் நிர்வாணி என்று அறிந்து அவர்கள் அத்தி இலைகளை தைத்து கொண்டு மரங்களின் பின்னே ஒளிந்து கொண்டார்கள். கர்த்தர் கேட்டார், ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? நான் நிர்வாணியாய் இருக்கிறேன் என்றான். உனக்கு நிர்வாணி என்று அறிவித்தவன் யார்? நான் உனக்கு விலக்கின அந்த கனியை நீ புசித்தாய் என்று கேட்ட பொழுது ஏவாள், நீர் கொடுத்த ஏவாள் கொடுத்தாள், நான் அதை புசித்தேன். அவள் சொன்னால், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். இப்பொழுது தேவன் அவர்களுக்கு சாபம் விடுகிறார். மனுஷன் நெற்றியில் வேர்வை நிலத்தில் உள்ள பாடுபட்டு உழைக்க வேண்டும். இந்த பூமி முள்ளையும் கருக்கையும் முளைப்பிக்கும். ஸ்திரீயானவள் கர்ப்பவேதனைப்பட்டு பிள்ளை பெற வேண்டும். சர்ப்பமானது தலை நசுக்கப்பட வேண்டும் என்ற 3 சாபங்களை கொடுத்தார். அப்பொழுது ஒரு வாக்குத்தத்தம் சர்ப்பத்தை பார்த்து சொன்னார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று. கிறிஸ்து இயேசு சிலுவையிலே அவர் சாத்தானுடைய தலையை நசுக்கினார். அவன் பதிலாக இயேசு கிறிஸ்து குதிங்காலை நசுக்கினான். இயேசு